வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, நல்லா ஒரு கிறிஸ்பியாக எப்படி ஒரு முறுக்கு செய்கிறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு வெயிட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அந்த மிக்சிங் பவுலில் வந்து ஒரு 2 கப் அளவு வந்து பச்சரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்சல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நீ கடையில் வாங்கினா யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. நான் வந்து இன்றைக்கி 2 கப் எடுத்தனால 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பொட்டுக்கடலை மாவையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டுக்கடலை வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுறலாம். 4 டேபிள் ஸ்பூன் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஓமத்தை வந்து இந்த மாதிரி கையால் நல்லா அழுத்தி விட்டு அப்படியே போட்டுங்க. நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வந்து ஃப்ளேவருக்காக தான். இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறலாம். நம்மளுக்கு தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறலாம். அதுக்கு முதல்ல பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பெருங்காயம். நம்மளுக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் அளவு. நீங்கள் 1 கப்புனா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு போதும். இப்போ வந்து நான் வந்து காய்ச்சி வச்சுருந்தேன் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா சூடாக சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூனில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த ஆயில், அந்த உப்பு, பெருங்காயம், நம்ம சேர்த்த மாவு பொருள் எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து மாவு பதத்துக்கு நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மாவு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹார்டாகவும் பிசைஞ்சிடாதீங்க, ரொம்ப லூஸாகவும் பிசைஞ்சிடாதீங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம மாவு பிசைஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து முறுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் வரும், நம்மளுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கரெக்டாக வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஊற வைக்கலாம் தேவையில்லை, அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக முறுக்கு போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன். அதில் வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மாவு வந்து லைட்டாக கையை வந்து தண்ணியில் வந்து நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இந்த மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம். இந்த பாலை வந்து உள்ளே அப்படியே வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து புளிஞ்சு காமிக்கிறேன். பார்த்திங்களா, மாவு வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து முறுக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சுன்னு பார்த்துக்கலாம். ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ஒரு சின்னதாக ஒரு பீஸ் போட்டு பார்த்தா அந்த பீஸ் வந்து மேலே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம முறுக்கை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அதாவது ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து முறுக்கை வந்து நம்ம போட்டுக்கலாம். இன்னொன்னே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது அப்படியே மேலே வந்து நம்மளுக்கு வந்து முறுக்கு போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளேயே நம்மளுக்கு வந்து மேலே வந்துடும். அப்புறம் நம்ம மாவு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம அர்த்தம். பார்த்திங்களா, மேலே வந்துருச்சு. அப்போ மாவு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ 2 முறுக்குமே மேலே இருந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னொரு 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா திருப்பி போடுங்க. கரண்டியை வச்சு இப்போயே வச்சிங்கன்னா அது வந்து உள்ளே உடஞ்சிரும். அதனால தான் அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுடலாம். எல்லா பக்கமும் நல்லா வேகட்டும் ஈவனாக. இந்த ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக கொதிக்கிறது எல்லாமே அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம முறுக்கை வந்து வெளியில் எடுக்கணும். பார்த்திங்களா, ஓரளவு நல்லாவே அடங்கி அந்த முறுக்கு வந்து கீழே போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முறுக்கை வந்து எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் அப்படியே சர்வ் பண்ணிடுங்க. இன்னொரு பேட்சை வந்து நான் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன். அதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறலாம்.
ஃபஸ்ட்டு 2 போட்டேன். இப்போ வந்து நான் 4 முறுக்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கன்னா நீங்கள் வந்து முறுக்கை வந்து டேரெக்டாக அப்படியே ஆயிலே வந்து புழிஞ்சு விட்டுருங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ இல்லாட்டி எந்த டெக்ஸ்சரில் வேணுமோ அது வந்து உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 முறுக்கு ஆட் பண்ணிவிட்டேன். இது நல்லா அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அடுப்பு வந்து எப்போயுமே மீடியம் ஃப்ளேமில் வைங்க, இல்லாட்டி மேலே வந்து நம்மளுக்கு வேகமாக கறிகிரும், உள்ளே வந்து நம்மளுக்கு வேகாது. இதெல்லாம் எல்லா பக்கம் ஈவனாக நல்லா வெந்து வரும். இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். பார்த்திங்களா, ஆயில் எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகி அந்த முறுக்கு வந்து கீழே போய் செட்டில் ஆகிடுச்சு. இப்போ வந்து அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டேஸ்ட்டான ரொம்ப சூப்பரான ஒரு கிறிஸ்பியான எப்படி முறுக்கு செய்கிறது அப்புறம் அந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.